நம்ம வண்டிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு மெயின் எது தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா கிளம்பும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ணணுமோ அது இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு பர்சனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அண்ட் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டார்ட் இப்போ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன பொருள் என்னென்ன தேவைப்படுமோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போது ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்ம ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு நியூனு தான். ஸோ அது வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது இப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வேலைக்கு போகிற அந்த நமக்கு தேவையில்லாத செலவு வந்து குறைச்சி அந்த பணத்தை நமக்கு எதுக்காவது ஒன்று சேவிங் ஆகும், சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த பணத்தையும் சேர்த்து வச்சேன். அண்ட் நமக்கு தேவையில்லாத செலவு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் கம்மி பண்ணி சேர்த்து வச்சேன். அண்ட் ஒரு காரணமாக அந்த பணம் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பணத்தை எடுத்து ஸோ அந்த ஒரு சின்னதாக ஒரு செலவு இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம ரைடு கிளம்புறதுக்கு இப்போது நம்மகிட்ட வந்து ₹1 கூட நம்மகிட்ட இல்லை. ஸோ இப்போ நம்ம காசு இல்லாமல் எப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தோணுச்சுங்க, பொருளை வச்சு இப்போ நம்ம வந்து ரைடு கிளம்புறதுக்கான ஒரு பணத்தை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது நான் வந்து என் இதுலேருந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, இந்த மாதிரி பணம் இல்லையே ஸோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னாக்கா, நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஸோ அது நம்ம முயற்சி பண்ணி தான் அது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்டு. அண்ட் நம்ம அம்மாட்ட சொன்னேன், ஸோ அந்த பணம் எனக்கு வேணாமா, ஸோ என்கிட்ட இருக்குது, ஸோ நான் அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம எந்த பொருளை வச்சு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஸோ எனக்கு நான் காமிக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொருளை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ரைடு கிளம்ப போகிறோம். அண்ட் இது வச்சா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு தெரியல, எனக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வரல. ஸோ நம்ம எப்படா பணத்தை ரெடி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஸோ இந்த மாதிரி இந்த பொருள் இருக்குது, நம்ம இதை வச்சு போயிட்டு வந்து ஸோ வந்துட்டு நம்ம என்ன சொல்லிட்டு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடகு வைக்க போகிறோம். ஸோ அதை நமக்கு வந்து சொல்லவும் முடிய மாட்டேங்குது. ஸோ ஏன்னா அது வந்து எனக்குன்னு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து எனக்கு ஒருத்தர் ஒரு பொருள் தராங்கன்னா ஸோ அதை வந்து நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ அது இப்போ எனக்கு வந்து சும்மா தான் இருந்துச்சு. பட்டு சும்மா என்ன ஆகுது, சரி யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அது இப்போ யூஸ் ஆகுதுங்க. போயிருங்க. லைசன்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இருங்க காமிக்கிறேன். ஆர்சி புக் வந்து நம்ம வந்து ஆர்சி புக்கை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஜெராக்ஸ்னால் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி அண்ட் நாம் ஜெராக்ஸ் வச்சுக்கணும், ஒரிஜினல் வந்து வீட்டில் வச்சுக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம லைசன்ஸ் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நாம் வந்து ஒரிஜினல் வச்சுன்னு ஸோ சுற்றின்னு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் நம்மளை வந்து போலீஸார் வந்து பிடிச்சாரு. ஸோ பிடிக்கும்போது என்ன பண்ணேன்னா ஸோ நான் ஒரிஜினல் வச்சுருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரியல. ஸோ ஒரிஜினல் வச்சுருந்தேன். பிடிக்கும்போது நான் லைசன்ஸ் காமிச்சேன், விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் வச்சுன்னு சுற்றாதீங்க, இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ ஒரிஜினல் வந்து வீட்டில் வைங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது வண்டி வாங்குறதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் வாங்கினது. ஸோ இன்னமும் நம்ம வந்து அது மாட்டாமலே போகிறோம். சரி ஓகேங்க, மற்றது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நம்ம வண்டிக்கு புகை சர்டிஃபிகேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி சேலம் ஹைவே இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது, பெட்ரோல் பங்க் பக்கம். அண்ட் நம்ம டார்கான வந்து இந்த புகை சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த இடத்துல வந்திருக்கோங்க. அண்ட் இந்த புகை சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ண சொன்னாங்க. ஸோ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த வந்து புகை சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம கிருஷ்ணகிரி சேலம் ஹைவே பெட்ரோல் பங்க் பக்கம் இருக்குது இந்த இடம். அண்ட் இப்போ இந்த புகை சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னா சப்போஸ் நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, ஸோ அதனால ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அதனால நம்ம வந்து உஷாராக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்க, ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஃபுல் வெயில், வண்டியை புழக்குது எப்பா.
போய் நம்ம வந்து நகை அடகு வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு இந்த காசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி நமக்கு தேவையான பொருளையும் நம்ம வந்து என்னென்ன தேவைப்படுச்சோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ இருங்க என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பேகும் வந்துருச்சு. இது வந்து வண்டியோட இன்சூரன்ஸுங்க. அண்ட் இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா புகை சர்டிஃபிகேட் வண்டி இது. ஏன்னா இப்போ நம்ம போகிற இடத்துல வந்து சப்போஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க இல்லையா, ஸோ ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் அதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதனால் வண்டியோட எல்லா இன்சூரன்ஸ் அண்டு புகை சர்டிஃபிகேட், இது வந்து ஆர்சி புக் அண்ட் மொத்தம் கரெக்டாகுது. அண்ட் இப்போ நம்ம போகிறதுக்கான அந்த ஊரோட பாஸ் இது. நம்ம தேவையான பொருள் வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சுங்க. ஸோ இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ சின்ன நம்ம வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் டக்குன்னு வந்து நமக்கு எதுவுமே இப்போ ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அண்ட் நம்ம கிளம்பும்போது அது என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம விலாகுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின் கேமரா ஒன்று தேவைப்படும். ஸோ இப்போதையும் நம்மளால் நம்ம வந்து மொபைலில் இது பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் கண்டிப்பாக நம்ம வந்து எதாவது சாதிக்கணும், சும்மாலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ வந்து உக்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம் நீங்களே, இதாகணும் அதாகணும், ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடினே இருக்கும். ஸோ அது வந்து ஓட விட்றத விட நம்ம செயலில் இறங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த மோட்டோ விலாகர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை தான். அண்ட் நான் வந்து ஜாஸ்தியாக பார்ப்பேன் வீடியோஸ் அந்த மாதிரி, நாமளும் இந்த மாதிரி ஆகணுன்ட்டு. ஸோ நம்ம வந்து அது பார்த்துன்னு தான் இருக்கணும். ஸோ இறங்கி ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், மற்றது பார்த்துக்கலாம் போக போக வந்து. ஏன்னா எடுத்தோன்னே எந்த ஒரு இதுவும் ஆகாது நமக்கு சக்ஸஸ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கான முயற்சி நம்ம எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஓகே, நம்ம முயற்சி எடுத்தோம்ப்பா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம், அதில் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கை ஒன்று மட்டும் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. சரி ஓகேங்க, இன்னும் எதாவது சொல்லிட்டு நம்ம இன்னும் அப்டேட் பண்ணுறேன்.